நமஸ்தே. பெரியவா சரணம். பார்வதி தேவி பரமேஸ்வரன்ட்ட கேட்குறா, இந்த இத்தனை மகிமை வாய்ந்ததாக இருக்கக்கூடிய விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்கே, 1000 நாமாக்கள், நாராயணனுடைய நாமங்கள் 1000 இருக்கே, இந்த நாமங்களை தினம் முழுக்க பாராயணமாக சொல்ல முடியாட்டாக்கா எப்படி இதனுடைய ஒரு புண்ணியம் குழந்தைகளுக்கு கிடைக்க போகிறது? அப்போ இது முழுக்க சொல்கிறதுக்கு சிரமமாக இருக்கும்னாக்கா ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டு கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு வழி இருந்தால் சொல்லுங்கோளேன் சுவாமி அப்படின்னு நமக்காக பரமேஸ்வரன்ட்ட கேட்குறான். இங்கே தான் தாயாருடைய கருணையை பார்க்குறோம். ஆச்சாரியால் சௌந்தரலஹரியில் சொன்ன மாதிரியே புனஸ்துவன் நிர்பந்தாத்துன்னு சொன்னார். அப்படி நிர்பந்தப்படுத்தி பரமேஸ்வரன் வாயிலேருந்து வாங்கினதாக அங்கே பார்க்குறோம். இங்கே ரொம்ப சாஃப்டாக ஒரு அப்ளிகேஷன் ஆன் பிஹாஃப் ஆஃப் குழந்தைகள் அப்படி போடுறான். பார்வதி சொல்கிறதாக இங்கே வாக்கு இருக்குது விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்குள்ளேயே. கேனோபாயேன லகுனா விஷ்ணோர் நாம சஹஸ்ரகம் பண்டிதைர் நித்தியம்னு கேட்குறான். கொஞ்சம் லகுவான உபாயமாக, ஈஸியாக ஒரு உபாயமாக எப்படின்னு சொல்லுங்கோன்னு கேட்குறா. சரி, நீ கேட்குறியே, என் உள்ளத்தை கவர்ந்தவளே, இவ்வளோ ஆசையாக நீ கேட்குறியே, உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்றேன் அப்படின்னு இங்கே பரமேஸ்வரன் வார்த்தையை சொல்லிவிடுறார். அப்போ ரகசியத்தை எடுத்து கொடுக்குறார் வெளியில். என்ன சொல்கிறார்? ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படிங்கிற. என் உள்ளத்தை கவர்ந்தவளே மனோரமே, நான் சொல்கிறத கேட்டுக்கோ. ஸ்ரீராம ராம ராம இதி. அப்போது ஸ்ரீராம ராமராமன்னு சொல்லியாச்சுனாலே இந்த சஹஸ்ரநாமம் முழுக்க சொன்னத்தினுடைய பலன் என்னமோ அத்தனை புண்ணியமும் இவாளுக்கு கிடச்சிடும். அப்போ யாருக்கெல்லாம் நேரம் இல்லை, சொல்ல முடியல, சொல்கிறதுக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் அசந்தர்ப்பமாக இருக்குது, நம்மளால் சொல்ல முடியல, எப்படி கண்டிஷன் இருந்தாலும் சரி, ஸ்ரீராம ராமராமன்னு சொல்லியாச்சுனாக்கா அதனுடைய முழு பலனும் சேர்ந்து இவளுக்கு கிடச்சிடும்னு சொல்லி ஈஸ்வரனுடைய வாக்காகவே இந்த ஸ்லோகத்தில் நம்ம பார்க்குறோம். அது ஏன் இந்த ஸ்ரீராம ராமராமன்னு இந்த 3 வார்த்தைகளாக இங்கே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி சில பெரியோர்கள்லாம் இதை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறா. ரொம்ப அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. அதில் கடப்பயாதி சங்கியைன்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்தை பற்றி ஒரு ரெலவன்ஸ் வருது. இந்த கடப்பயாதி சங்கியை என்னன்ட்டு நம்ம பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. ஆதி ஆச்சாரியர் ஜெயந்தி பொழுது நம்ம அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம். பேசிக்காக ஒரு எழுத்துக்கு ஒரு எழுத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பரை ரிலேட் பண்ணி பார்க்குறதாக கடப்பயாதி சங்கியை அப்படின்னு ஒரு ரூல் பேஸ்டு சிஸ்டம் அந்த காலத்துலேருந்து இருக்குது. அப்போ அந்த சிஸ்டத்தின்படி பார்த்தாக்கா யாத்யஷ்டன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்போ யால ஆரம்பித்து வரதுக்கு எல்லாத்துக்கும் 1 2 3ன்னு அப்புறம் ஆர்டர் 8 எழுத்துக்கள். அது மாதிரி யாக்கு அடுத்ததாக வருது ரா வருது. அப்போ ராவுக்கு என்ன வேல்யூ? நம்பர் 2. அதே மாதிரி மாங்கிற எழுத்துக்கு முன்னாடி வர்றது ப்ரீவியஸ் ஃபார்முலாவில் வருது, அதுக்கு வேல்யூ 5ன்னு வருது. அப்போ ராமன்னு சொல்லக்கூடிய 2 அக்ஷரங்களுக்கு என்ன வேல்யூ வருது? ராவையும் மாவையும் சேர்த்து வச்சாக்கா 2 × 5 10 அப்படின்னு 10ன்னு அந்த அக்ஷரத்துக்கு வேல்யூ வருது. இதுக்கு ஒரு காரணம் சொல்கிறா. இங்கே பரமேஸ்வரன் ராம ராம ராமன்னு 3 இங்கே மல்டிப்ளையர் கொடுக்குறார். அப்போ மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னாக்கா 10 × 10 × 10 10⁻³ கணக்கு போட்டால் என்ன வருது? 1000 வந்துடுறது. அதனால் இந்த ராமநாமாவை இந்த இடத்துல 3 தடவை இங்கே போடுறதுக்கு கடப்பயாதி சங்கிய வழியாக கணக்கு பண்ணாக்கா 1000னுடைய வேல்யூ இங்கே வந்துடுறது. அப்படி ஒரு காரணம் இருக்கும்னு சில பேர் ஒரு அழகான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறார். ஆனால் இங்கே அடுத்த லைன்லேயே என்ன சொல்லிடுறார் இவர் பரமேஸ்வரன்? சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனேன்னு சொல்லி முடிச்சுடுறார். நீ வேறு எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், ராமநாமத்தை சொன்னேன்னா போகிறோம். இந்த முழு சஹஸ்ரநாமத்துக்கு ஒரு இணையானதாக இருக்கக்கூடிய நாமம்னாக்கா சாட்சாத் இந்த ராமநாமம் தான். அப்போ அது முழுக்க சொல்ல முடியாத காலத்தில் இந்த ராமன் சொல்லிட்டா போகிறோம். அதுவே இதுக்கு தேவையான எல்லா மகிமையும் பொருந்தினதாக, நமக்கு என்னெல்லாம் புண்ணியம் வேணுமோ எல்லாத்தையும் ஆக்கர்ஷித்து கொண்டு கொடுக்கறதாக இந்த ராமநாமா இருக்குது அப்படின்னு இதனுடைய விசேஷத்தை பற்றி சொல்கிறார். சரி, இத்தனை உத்கிருஷ்டமான ஒரு நாமாவாக இருக்கே, இதை நம்ம தினம் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டுருக்கோமா? நம்ம இதனுடைய வேல்யூவை, இந்த மகத்துவத்தை நம்மளால் ரிசீவ் பண்ணிக்க முடியறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம வாழ்க்கை இன்றைக்கி வந்துடுது. பெரியவாளே இந்த ஒரு விஷயத்தை பற்றி கொஞ்சம் ஒரு கஷ்டத்தோடு சொல்கிறான். 1962 ஒரு சதஸ் பெரியவா அரேஞ்ச் பண்ணி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் எப்படிப்பட்ட இயல் இசை நாடகம்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி இந்த எல்லா கலை நிபுணர்களையும் ஒரு இடத்துல வரவழைச்சு, சில்பக்கலை முதல் எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ண வச்சு, இந்த லோகம் முழுக்க எப்படிப்பட்ட கலைகள் இருந்துருக்கு, இதனுடைய மூலமாக ஆணிவேராக என்ன இருந்திருக்கு அப்படின்னு ஜனங்களுக்கு தெரிய வைக்கக்கூடியதாக ஒரு சதஸ் பெரியவா நடத்தினார். அந்த சதஸில் பெரியவாளுடைய அனுகிரக பாஷணத்தில் சில விஷயங்கள் வந்தது.
நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. இது நான் சொல்கிறது 1962, எத்தனை வருஷங்கள் முன்னாடின்னு இப்போ கணக்கு போட்டுமோ. அன்னைக்கு பெரியவா பேசின அந்த வார்த்தைகள்லேருந்து சிலதை சொல்கிறேன். பெரியவா சொல்கிறா, அந்த காலத்து விக்கிரகங்கள்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். சோழர் காலத்தில் எப்படி இருந்தது, பல்லவர் காலத்தில் எப்படி இருந்தது அப்படின்னு அதனுடைய நேர்த்தி, அதனுடைய இந்த ஒர்க்மேன்ஷிப்புன்னு சொல்கிறோமே, அதெல்லாம் எப்படி இருந்தது, எவ்வளோ அழகாக செதுக்கப்பட்டிருந்ததுங்கிறத பார்த்துன்னு வந்தாக்கா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அன்னைக்கு தேதியிலேருந்து இப்போ சமீப காலம் வரைக்கும் அப்படின்னு பார்த்துன்னு வந்தோம்னாக்கா அந்த ஒர்க்மேன்ஷிப் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டிட்டீரியரேட் ஆகிட்டே வந்துட்டுருக்கு, குறைஞ்சுட்டே வந்திருக்கு. அப்போ இருந்த நேர்த்தியோ அந்த ஒரு அழகோ இப்போ சமீபமாக செய்யப்பட்ட சிற்பங்களில் நம்மளால் பார்க்க முடியறதில்ல. இது என்னமோ அந்த ஒரு கலையில் மாத்திரம்தான் அப்படின்னு இல்லை, பல விஷயங்களில் இந்த மாதிரி குறைஞ்சி அப்படியே ரொம்ப க்ஷீணிச்சின்னு வந்துருத்து அப்படின்னு பாரத தேசத்தினுடைய கலாச்சாரத்துக்கு வரா பிரிவா சொல்கிறா. இந்த கிரீக்கு ராஜாக்கள்லாம் இங்கே வந்துட்டு போனான்னு சொல்லி அவள் கூட இருந்தவாள்லாம் ஏதோ இந்தியாவுக்கு வந்துட்டு போனதை பற்றி அவள் நோட்ஸ் எழுதி வச்சுருக்கா. அதில் சில ரெஃபரன்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம். அதில் என்ன எழுதியிருக்குன்னாக்கா, இந்த பாரத தேசத்தில் இந்த ஒரு பொய் பேசுறது, திருடுறது, இந்த களவாடுறது, பை ஃபோர்ஸ் போய் திருடின்னு போகிறது, இதெல்லாம் எதுவுமே இந்த பாரத தேசத்தில் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அவள் பதிவு பண்ணி வச்சுருக்கா. ஏதோ ஒரு இடத்துல போகிற வழியில் ஒரு மூட்டை ஸ்வர்ணம், ஒரு தங்கம் அப்படியே கீழே விழுந்துருத்துன்னு சொன்னாக்கா, நீ திரும்பி எடுத்துன்னு போகிற வரைக்கும் அது அங்கேயே தான் இருக்கும் அப்படின்னு இந்த பாரதத்தில் இருந்திருக்கு. அப்போ அன்னைக்கு தேதியில் அப்படி இருந்த ஒரு கலாச்சாரம் இப்போ இறங்கி எவ்வளோ தூரத்துக்கு வந்துருத்துன்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போது பொய் சொல்லாதவன் இல்லைங்களாம், இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இல்லாத இடம் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தரம் அப்படியே தாழ்ந்துன்னு வந்துருத்தே அப்படிங்கிறத பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இருந்த பாரதம் இன்னைக்கு இப்படி வந்துருத்தே அப்படின்னு யோசிச்சாக்கா நம்ம எல்லாரும் என்ன பண்ணினா இதை மறுபடியும் சரியான வழிக்கு கொண்டு போக முடியும்னு யோசிக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம் அப்படின்னு அப்போ சொல்கிறான். அப்போ 62லேயே அந்த ஸ்டேஜ்னால் இன்றைக்கி எப்படி இருக்கும்னு பார்த்துக்கணும். அப்போ இதில் முக்கியமாக பெரியவா சொல்லக்கூடிய ரீசன், ஸோ ஒரு ப்ராப்ளம்னு வந்ததுனாக்கா அதுக்கு மூலமாக என்ன ஒரு அண்டர்லையிங் இஷ்யூ என்ன, எதனால் இப்படிப்பட்ட ப்ராப்ளம் வந்திருக்குன்னு அந்த காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்ணணும் இல்லையா. அது மாதிரி பெரியவா சொல்கிறா, இந்த பாரதத்தினுடைய கலாச்சாரம் அன்னைக்கெல்லாம் இவ்வளோ நன்னா இருந்ததுன்னு சொன்னாக்கா அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, ஜனங்களுடைய மத்தியில் இந்த தர்மம்ங்கிற ஒரு விஷயம் நன்னா ஆணிவேராக பதிஞ்சிருந்தது. இந்த தர்மத்தை எடுத்து சொல்கிறதாக எப்படிப்பட்ட புராணங்கள் இதிகாசங்கள்லாம் இருந்ததோ, முக்கியமாக ராமாயணம் மகாபாரதமும் எல்லார்கிட்டையும் அந்தளவுக்கு ரீச் ஆயிருந்தது. அப்போது ஒரு கடைசி நிலையில் இருக்கக்கூடிய சின்ன கிராமம் வரைக்கும் எங்கெல்லாம் நமக்கு படிப்பறிவு போய் சேரல சார், கரண்ட்டு சேரல சார்னு என்னெல்லாம் சொல்கிறோமோ அப்படி இருக்கக்கூடிய எல்லா இடத்து வரைக்கும், இந்த நாட்டினுடைய மூலை முடுக்கு வரைக்கும் இந்த ராமாயணமும் மகாபாரதமும் முழுக்க அங்கே போய் ரீச் ஆயிருந்தது. அப்போ ஜனங்களுக்கு அவளுடைய மனசில் யார் ஒரு ஐடியல் பர்சனாக, ஒரு உதாரண புருஷர்னு சொல்கிறோமே, அப்படி யாரை ஒரு ஐடலாக ஜனங்க வச்சு பார்த்துட்டு இருந்தான்னா சாக்ஷாத் ராமனை பார்த்துட்டு இருக்கா. மகாபாரதத்தில் எப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் இருக்குது, ஒருத்தருடைய அம்சங்கள் எப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் வாழ்க்கை இருக்குங்கிறத பார்க்குறா. இப்படி அவள் மனசுக்குள்ளே அது ஊறி என்ன ஆகிறதுன்னு கேட்டால், தர்மமாக நடந்தாக்கா வாழ்க்கை எப்படி இருக்கும், தர்மத்திலிருந்து தள்ளி போனாக்கா வாழ்க்கை எப்படி கஷ்டப்பட வேண்டியிருக்குங்கிற விஷயங்கள்லாம் நன்னா தெரிஞ்சின்றவாளாக இந்த தர்மத்தை மாத்திரமே கடைப்பிடிக்கிறதுன்னு வாழ்க்கையை அமைச்சுட்டு இருந்தா பாரதத்தில். இப்போ என்ன ஆயிடுத்து, இப்படி நாடகங்கள் மூலமாகவும் ஒரு இயல் இசை, இந்த நாடகம்னு சொல்கிறோமே, இப்படி ஒரு கலைகள் மூலமாகவும் இந்த பாரதம் முழுக்க எடுத்துட்டு போகப்பட்டிருந்த இந்த பாரதமும் ராமாயணமும் குறைஞ்சி போய் அதுக்கு பதிலாக சினிமான்னு ஒன்று வந்துருத்து. அப்போது இந்த சினிமாவில் என்ன காமிக்கிறாளோ, எப்படிப்பட்ட விஷயத்தை அவள் கொண்டு ஜனங்கள்கிட்ட சேர்க்குறாளோ அதையே தான் பார்க்கறது, அதையே தான் மனசுக்குள்ளே வாங்கிக்கிறது அப்படின்னு அதை பேஸ் பண்ணி வாழ்க்கையை வாழுறதுன்னு ஒரு சிஸ்டம் ஆகிடுது. அப்போது இதை வச்சு பார்த்தாக்கா தெரியறது நம்மளுடைய கலாச்சாரம் ஏன் இவ்வளோ கீழே இறங்கி போயிடுத்து, ஏன் எல்லா இடத்துலையும் ஒரு லஞ்ச லாவண்யம், ஒரு ஊழல், ஏன் எல்லா இடத்துலையும் பொய் சொல்கிறது, இப்படி எல்லாம் நடந்துட்டுருக்குன்னு பார்த்தாக்கா காரணம் ரொம்ப தெளிவாக தெரியறது. என்னன்னா பாரதமும் ராமாயணமும் போயிடுத்து, சினிமா வந்துடுத்து, அப்புறம் வேற என்ன காரணம் வேணும் அப்படின்னு கேட்குற பெரியவா. அப்போ ஜனங்களுடைய மனசில் இருக்க வேண்டியது என்ன, இந்த தர்மம், இந்த தர்மத்தை எப்படி நம்ம கடைப்பிடிக்கணும், தர்மத்தின் வழியில் எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனசுலையும் இருக்கணும். ஆனால் அதிலிருந்து நம்ம விலகி வந்துட்டோமேங்கிற ஒரு கஷ்டத்தை, ஒரு வருத்தத்தை பிரிவா அந்த இடத்துல சொல்கிறார்.
அதனால தான் பெரியவா மறுபடியும் எல்லாரும் ராமநாமா சொல்லணும், ராமநாமாவை எழுதணும், ராமனுடைய சரித்திரத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறதாக நிறைய ஸ்டெப்ஸ் அதுக்கப்புறம் எடுத்தா. சரி, பெரியவா அவ்வளோ சொல்லியிருக்காளா சார், நம்ம இப்போ என்ன செய்யலாம்? இதுக்கு ரெக்டிஃபிகேஷனாக நம்ம பாரதம் மறுபடியும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஸ்டேட்டஸுக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம்னாக்கா, ராமநாமாவை தினம் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பவும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் மறுபடியும் ஏற்படுத்தும். இப்போ நாட்டில் பல இடங்களில் ராமநாமா மறுபடியும் நல்லா ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அது ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஆனால் பர்சனலாக நம்மளுடைய லைஃப்பில் தினசரி வாழ்க்கையில் எப்படி ராமநாமாவை கொண்டு வரது? நம்மளால் சொல்ல முடியறதோ, தினம் ஒரு 10 நிமிஷம் ராமநாமா சொல்ல முடியறதோன்னாக்கா முடியறதில்லை. இதுதான் நிஜம். ஏதோ ஒரு டைம் அலோகேட் பண்ணிட்டு நான் இந்த பூஜை பண்ணுறேன், அந்த பூஜை பண்ணுறேன், ஏதோ பூஜை பண்ணுறோம். ஆனால் இந்த ராமநாமாவை சொன்னாலே இவ்வளோ புண்ணியம்னு சொல்லியிருக்கேன், இந்த ராமநாமாவை சொல்கிறதுக்கு நான் எங்கே சார் டைம் கண்டுபிடிக்கிறது? பூஜை பண்ணுறதுக்கே டைம் சரியாக இருக்கேன் அப்படிமோ. டைமே கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன்னா ராமநாமாவை வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே நம்ம ஆக்கிட்டோம்னா இதுக்கு தனியாக டைமே தேவைப்படாது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போது இதெல்லாம் ப்ராக்டிக்கலி பாசிபிளா சார்? நிச்சயம் பாசிபிள். ஒரு 40-50 வருஷம் ரீவைண்ட் பண்ணி நம்மளுடைய முன்னோர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இந்த ராமநாமாவை உள்ளுக்குள்ளே சேர்த்து வச்சுட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தாக்கா நமக்கு வழி கிடச்சிடும். நம்ம அதெல்லாம் மறந்து போயிட்டோம் அல்லது மறக்கடிக்கப்பட்டோம்னு சொல்லலாம். வெளியிலிருந்து வந்த சில எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ்னால இதெல்லாம் நம்மளுடைய ஏட்டிலிருந்து அழிக்கப்பட்ட ஒரு விஷயமாக போயிடுது. இப்போ மறுபடியும் அது தெரிஞ்சுக்க ஒரு சந்தர்ப்பம். பெரியவா சொல்கிறதுனால ராமநாமத்தை எப்படி நம்மளுடைய முன்னோர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு ஜஸ்ட் யோசிப்போம். ஒரு வீட்டில் ஒரு கணவர் மனைவியை கூப்பிட போகிறார், ஏதோ ஒரு விஷயத்துக்காக கூப்பிடுறாருன்னு சொன்னாக்கா அவள் பேரை சொல்லி கூப்பிட்றத விட ராம் ராம் அப்படின்னு ஒரு குரல் கொடுத்தாருன்னா அந்த அம்மா வந்து கூப்பிட்டேளா அப்படின்னு கேட்பான். இதுதான் அந்த காலத்தில் இருந்த பழக்கம். இன்னைக்கு இந்த மாதிரி ராம் ராம்னு சொல்லி ஒருத்தரை கூப்பிடுறதுனாக்கா விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த மாதிரி ரொம்ப கம்மியான மகான்கள் இப்படி ராமநாமாவை யூஸ் பண்ணுறா. நம்மளால் இது யூஸ் பண்ண முடியுமா, முடியாதா? ரொம்ப சுலபம் தானே. இன்னும் என்ன வழி இருக்குது? நிறைய இருக்குது. நாளைக்கு பார்ப்போம். பெரியவா சரணம்.